கண்ணால பார்த்த மானே பிடிக்க முடியல சொல்றீங்க. மானை பிடிச்சிட்டு தான் போவேங்கிறீங்க. கண்ணால பார்த்த மானை பிடிக்க முடியாமல் இல்ல. அப்புறம் எதை எப்ப செய்யணுமோ அதை அப்ப செய்யணும். சரி. எதை எப்ப செய்யணுமோ அதை அப்ப செய்யணும். சரி. பார்த்தவனே பிடிக்கிறதுக்கு அதுல ஒரு இன்பம் இருக்காது. சரி. இப்போ ஒரு பொருளை வாங்குறதுக்கு கடைக்கு போறோம். ஒரு பொருளை வாங்குறதுக்கு கடைக்கு போற பொழுது அந்த பொருள் நம்மளுக்கு சுலபமா கிடைச்சிருச்சு அப்படி சொன்னா அந்த பொருளுடைய தன்மை நம்மளுக்கு தெரியாது. கண்டிப்பா. ஒரு 4 தடவை ஏறி இறங்கி ஒரு 4 ஊர் அலைஞ்சு திரிஞ்சு அந்த பொருளை வாங்கினோம்னா ஆகா அந்த பொருளை வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். அதனால இந்த பொருளை பத்திரமா பாதுகாக்கிறது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். சரி. அது போல போன போக்கில் அந்த மானை நாம பார்த்தோன்னே பிடிச்சிட்டு அப்படி சொன்னா எப்போ வேணாலும் அந்த மானை பிடிச்சிக்கலாம். திருவண்ணாமலை சந்தையில கூறுகட்டி விற்கும் பார்க்குறேன். திருவண்ணாமலை சந்தையில அப்படி நம்மளுக்கு ஒரு அலட்சிய போக்கு வந்துடும். மெத்தனை போக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? எப்ப வேணாலும் கிடைக்குமியா பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறோம். இந்த மான்குட்டியை பிடிக்கிறதுக்கு ஒரு 4 தடவை ஏறி இறங்கி அப்படி அலைஞ்சு திரிஞ்சு 4 காடுகள் திரிஞ்சு அலைஞ்சு இந்த மானை பிடிக்க அடே அப்பா இந்த மான்குட்டியை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மான்குட்டிய பிடிக்கவே இல்ல. அதுக்குள்ள ஒரு கஷ்டப்படுறாரா? இல்லம்மா அலைஞ்சு திரிஞ்சு இப்படி பண்ணல உங்களோட சண்டை போட்டு பல இடத்துல திரிஞ்சு அலைஞ்சு பிடிச்சோம்னா அடே அப்பா அந்த மான்குட்டியை பிடிக்கிறதுக்காண்டி இவ்வளவு பேச்சு வாங்கியிருக்கேன். என்ன சொல்றாரு பத்தியா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் இந்த மான்குட்டி எப்ப பிடிக்கணுங்கிற ஒரு நேரம் இருக்கு. எங்க இருந்து வரீங்க? வெள்ளிமலையில இருந்து. வெள்ளிமலையில இருந்து வரீங்க. உங்க பேர் என்ன? கந்தன் வேடுவன். அம்மா பேரு பார்வதி வேடுவச்சி. அப்பா பேரு சடைய வேடுவன். எங்க வந்து மானை தேடுறீங்க? வேள்விமலை சாரல். மானை எங்கங்க பாத்தீங்க? வெள்ளிமலை அடிவாரத்துல. ஏங்க வெள்ளிமலை அடிவாரத்துல பார்த்தது வேள்விமலை சாரல்ல வந்து தெரியலையே. இவ்வளவு தூரம் என்ன பண்ணிட்டு வந்தீங்க? பார்த்தேன், அழகா ரசிச்சேன். சரி. மான் மீது ஒரு காதல். ஏங்க பார்த்தேன்னு சொல்லுங்க, ரசிச்சேன்னு சொல்லுங்க. அது என்ன மான் மேல ஒரு காதல்? காதல் இருக்கணுமா? காதலிக்கலாம். காதல்னா என்ன? இங்க சொல்லுங்களே, ஒரு பெண் ஆணை காதலிக்கலாம், இருக்கலாம்ல. சரி. ஒரு மனிதனை காதலிக்கும் போது விலங்கு தானே காதலிக்கணும். நீங்க போய் விலங்க காதலிக்கிறீங்களே, நீங்க மனித பிறவியா? இல்ல காதல்னா என்ன? காதல்னா என்னங்க? ஒருத்தவங்க மேல வச்சிருக்க அன்பு. ஆமா, பாசம். கண்டிப்பா. இந்த மான் மீது அன்பு பாசம் கொண்டு இருக்கக்கூடிய நான் இந்த மானை பிடிக்கணும். இந்த மானை பார்த்தவனே பிடிச்சிருக்கலாம். ஏன் பார்த்தவனே பிடிக்கல? ஏங்க பிடிக்கல? மானை ரொம்ப நாள் கழிச்சு வர்றவன். சரி. சின்ன பக்குவமா சின்ன குட்டியா இருக்கல பார்த்தது. என்ன சொல்றீங்க? மான் குட்டிய அப்பவே நீங்க பிடிக்கல? இல்ல, அப்ப பார்த்தேன். இதுக்கு தர்க்க சமயம் வரட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி. இப்ப நல்லா பருந்து பக்குவமான மானா இருக்கு. இருங்க, பக்குவமான இருங்க. என்னது? சின்ன பிள்ளைல அந்த மானை பாத்தீங்க நீங்க. இப்ப பருவமா பக்குவமா இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? மானுக்கு பருவம் பக்குவம்லாம் இருக்கா? இல்ல தெரியும். என்ன இப்படி சொல்றியா? என்ன சொல்றீங்க? அப்புறம் தெரியாதா? என்னங்க? ஒரு மாட்டை பாக்குறோம். சரி. ஒரு மாட்டை பார்த்தோன்னு தெரிஞ்சு அந்த மாட்டுக்கு எத்தனை பல்லு? எத்தனை பல்லு? மாட்டுக்கு எத்தனை பல்லு? எத்தனை பல்லு? 8 பல்லு. 8 பல்லுல பிறக்கும் பொழுது உள்ள பல்லு, பிறந்து கொஞ்ச நாளையில உள்ள பல்லு கொட்டிடும். சரி. அதுக்கப்புறம் 2 பல்லா போடும். 2 பல்லா போடும். 2 பல்லு கீழே விழுவும். அடுத்து அந்த 2 பல்லு முளைக்கும். அது விழுந்து ஒரு வருஷம் கழிச்சு மறுக 2 பல்லு விழுவும். அப்போ அந்த மாட்டை பார்க்கல, இந்த மாட்டுக்கு வயசு என்னப்பா, ஒரு 6, 7, 8 வயசா இருக்கும், 2 பல்லு 4 பல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தவனே தெரிஞ்சுக்கிடுவோம். பார்த்தவனே தெரிஞ்சுக்கிடுவோம். இந்த மாடு வேலைக்கு ஒத்து வருமா அப்படிங்கிற எதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுவோம்? மாட்டை பார்த்தவனே தெரியும். தடத்தை பார்க்கணும், கழுத்து தடத்தை பார்க்கணும், கழுத்து தடத்தை பார்க்கணும். சரி, ஒரு பசுமாடு வாங்குறதுக்கு போறோம். பசுமாடு வாங்குற போகிற பொழுது இந்த மாடு வந்து சினை பிடிச்சிருக்கு, கருவுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி. பார்த்தவனே தெரிஞ்சுக்கிறான். ஆகா, இது ஒரு 8 மாசமா இருக்குமோ. யாருங்க? மாட்டை சொல்றேன். மாட்டை சொல்றேன். இல்ல, இது கண்ணுக்குட்டி போட தருவாயில இருக்கோ அப்படின்னு பார்த்தவனே தெரிஞ்சுக்கிறான். அது போல இல்லப்பா, இது சும்மா இலசா இருக்கு, இந்த கண்ணுக்குட்டி எல்லாம் போடல அப்படிங்கிறது பார்த்தவனே தெரிஞ்சுக்கிறான். அது போல இந்த மான்குட்டியை பார்த்தவனே நல்ல பருவமான மான், பக்குவமான மான், சரி, நேசமான மான், பாசமான மான் அப்படின்னு பார்த்தவனே தெரிஞ்சுக்கலாம்ல. பேச்சே ஒரு புதுவிதமா இருக்குங்க. புதுவிதமா வந்ததுல இருந்து மானு பருவமா இருக்குங்கிறீங்க, பாசமா இருக்குங்கிறீங்க, இவ்வளவு அறிவா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க, சின்ன பிள்ளையா இருக்கீங்க, விவரமா பேசுறீங்க. இவ்வளவு விவரம் எல்லாம் இருந்தோம் அந்த மானை ஏங்க நீங்க சிலை வைத்து பிடிக்கல? சிலை வச்சு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? பொய்யான உருவத்தை காட்டி பிடிக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. சரி. பொய்யான ஏன்னா ஒரு மானை போல இன்னொரு மானை பொய்யான உருவத்தை காட்டி பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவ்வளவு நல்லவரா நீங்க? நல்லதம்மா. அப்படியா? குழி வெட்டி பிடிச்சிருக்கலாமே. குழி வெட்டி பிடிச்சிருக்கலாம். நீ சொல்றதெல்லாம் நியாயம் தான். மானை நான் விரட்டும் பொழுது மாடு போயிட்டு அதுல விழுந்து தலை உடஞ்சு போனா நல்லாவா இருக்கும்? ஏப்பா, இதுக்கு தலை உடஞ்சு போனா நல்லாவா இருக்கும்? சரி.
வலை விரிச்சு பிடிச்சிருக்கல? ஏன் பிடிக்கல? ஒருவேளை வலைய கட்டி நான் விரட்டுற பொழுது சரி அந்த மான் அதுல போய் விழுந்து காலு கை ஒடிஞ்சு போச்சுன்னா நம்மாலும் என்ன சொல்லுவாங்க, நல்லதா பிடிச்சி போனா இங்க வர இவனுக்கு வந்த வினைய ஏங்க இந்த மானை பிடிச்சிக்க போறானே அப்படிமா நொண்டிய இதை நொண்டிய கொண்டு போடனே இவன் வர எப்ப போயிட்டு இந்த மானை பிடிச்சிக்க போறான், இது இவனுக்கு தேவையா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அந்த மானை எந்த அடிபடாம பிடிச்சு என்னங்க பண்ண போறீங்க? சுட்டு பிடிச்சிருக்கலாம். சுட்டு பிடிக்கங்க எப்படி? எப்படி? துப்பாக்கி எடுத்து சொல்றதா? எல்லாம் கிடையாது. தேத்தாங்குச்சி தெரியுமா? என்னது தேத்தாங்குச்சி? தேத்தாங்குச்சியா? ஆமா, ரொம்ப மருத்துவ தன்மை உள்ளது, தெய்வத்துக்கு உகந்தது. அப்படியா? தெய்வத்துக்கு உகந்தது. நம்ம காஞ்சிர மரம் மாதிரியே இருக்கும். காஞ்சிர மரம் பார்த்திருக்கியா? அதே மாதிரி இருக்கும். அதுக்கு இதுக்கு வேறுபாடு கிடையாது. அதோடைய பழம் கொஞ்சம் பெருசா இருக்கு, இது சிறுசா இருக்கும். இலை கொஞ்சம் பெருசா இருக்கும், இது கொஞ்சம் சிறுசா இருக்கும். ரெண்டு மரமும் ஒரே மாதிரி இருக்கும். எது காஞ்சிர மரம் எது தேத்தா மரம்னு தெரியாது. இதுல மருத்துவ தன்மை இருக்கு. இந்த தேத்தாங்குச்சிய கூர்மையா செதுக்கி எண்ணெயை நினைச்சு அதுல தீய பொருதி விட்டோம்னா அந்த மானாகப்பட்டதுல எந்த மிருகத்து மேல வேட்டையாரமோ அதுல போய் படும். சரி, அப்ப அந்த எடுத்துட்டு போலாம். அது ஏன் நான் சுட்டு பிடிக்கல? சரி, இந்த உடம்புல காயம் பட்டா நல்லா இருக்காது. ஏங்க அப்படி காயப்படாம பிடிச்சு போய் என்னங்க பண்ண போறீங்க? இந்த மானை எப்படி பிடிக்கணும்? இதெல்லாம் வச்சு பிடிக்க கூடாது. அப்புறம் கட்டி பிடித்து காலோடு கால் சேர்த்து முகத்தோடு முகத்தை வைத்து தொட்டு தழுவி தூக்கிட்டு போகணும். இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஏங்க மானை போய் கட்டி பிடிப்பேங்கிறீங்க. ஆமா, கட்டி பிடிச்சு தழுவுவேங்கிறீங்க. ஏங்க அது மான் குட்டிங்க. சரி, மான் குட்டியா அத போய் கட்டி பிடிப்பேங்கிறீங்க. ஏமா நாய்க்குட்டி. சரி, நாய்க்குட்டி சின்ன குட்டியா இருக்கும் பொழுது கட்டி பிடிக்கிறோம், தோல்ல போட்டுட்டு படுத்துக்கிறோம். சரி, உடனே நம்ம கக்கத்துல போட்டுட்டு படுத்துக்கிறோம். சரி, அதெல்லாம் ஏன் செய்யறோம்? அது மேல உள்ள பாசம். அது மேல உள்ள பாசம். சரி, கண்டு குட்டியை பாத்துக்கங்களே, சின்ன கண்ணுக்குட்டியா இருக்கல, மூஞ்சில போயிட்டு முத்தமுடுறோம், மூஞ்சில போயிட்டு முத்தமுடுறோம், காலை பிடிக்கிறோம், மேல தடவுறோம். ஏன்? அது மேல உள்ள பாசம். அது மேல உள்ள பாசம். பூனை குட்டி எடுத்துங்களே, சின்னமா இருக்கல என்ன பண்ணுவோம்? சின்ன குட்டியா இருக்கும் பொழுது கடையை கொடுப்போம், முத்தம் கொடுப்போம். பெருசா வந்துச்சுன்னா தொட மாட்டோம். அப்ப இந்த மான் குட்டி ஆகப்பட்டத இப்படி எல்லாம் செய்யலாம். இப்படி எல்லாம் சரிங்க, இதெல்லாம் கூட விடுங்க. வேடுவர் தானே? ஆமா, அதுல தாங்க எனக்கு சந்தேகமே. சந்தேகப்படக்கூடாது. என்னது சந்தேகப்படக்கூடாது? ஏங்க சந்தேகப்பட்டா அந்த சந்தேகத்தை உடனே தீர்த்து வைக்கணும். அப்ப நீங்க தான் தீர்த்து வைக்கணும். அத நீங்க தான் தீர்த்து வைக்கணும். தீர்த்து வச்சிருவோம். என்ன சந்தேகம் உங்க மேல தானே? சந்தேகப்படுறீங்க? ஆமா. என்ன சந்தேகம் உங்களுக்கு? ஏங்க ஒரு வேடுவர் என்ன பண்ணிருக்கணும்? சிலை வெட்டி பிடிச்சிருக்கணும், குழி வெட்டி பிடிச்சிருக்கணும், வலை வரைச்சு பிடிச்சிருக்கணும். அதெல்லாம் பிடிக்க மாட்டேன், பிடிச்சா அணைச்சு தான் பிடிப்பேன், தள்ளுவி தான் பிடிப்பேங்கிறீங்க. ஆமா. இந்த கையில என்ன வச்சிருக்கீங்க? சிலிமுகம் என்று சொல்லக்கூடிய அம்பு. எதுக்குங்க அதை வச்சிருக்கீங்க? இத காட்டுனா போதும், கவர்ந்து இழுத்துக்கிட்டு வர வசிக தன்மை படைத்தது. இதை வச்சுக்கிட்டு ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட வந்துட்டு உங்க இடத்துல மான் வந்துச்சுன்னு கேக்குறீங்களே, உங்களுக்கே நல்லா இருக்கா? ஏமா, எதை எங்க பயன்படுத்தணுமோ அதை இங்க பயன்படுத்தணும். சரி, எதை எப்ப பயன்படுத்தணுமோ அதை இங்க படுத்தணும். எப்பொருள் யார் பார்பாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. வழியில ஒரு பொருள் கிடக்கு, எடுக்கலாம், அதை எடுத்து நம்ம வச்சுக்கிறோம் நினைக்க கூடாது, கிடைக்கூடாது. அடுத்தவங்க கேட்கிற பொழுது தீர விசாரித்து கேட்டா கூட்டம் சொல்லியிருக்காங்கல்ல. இப்ப இந்த கையில வச்சிருக்க கணையை வச்சு நான் மான்குட்டியை பிடிச்சிக்கலாம்னு சொல்றீங்க. ஏங்க அப்படி? வேட்டையில ஒரு புதுமை இருக்கணும். என்ன வேட்டையில ஒரு புதுமை இருக்கணும். இது என்னுடைய பாதுகாப்புக்காண்டி நான் வச்சிருக்கிறது. உங்களோட மான்குட்டியை வந்து பிடிக்கிறதுக்கு எத்தனையோ வகை இருந்தாலும் மான்குட்டி ஏற்கனவே சொன்னேன், மானை கைனால பிடிக்கணும். மானை நீங்க பிடிக்க மாட்டீங்க, உங்களுக்கு பாதுகாப்புக்கே ஒண்ணு வச்சிருக்கீங்க, அதை போட்டு அதை பிடிச்சு பாதுகாப்பா வச்சுக்க போறீங்க. எதையுமே நம்மளால முடியாது, பிடிக்க முடியாதாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. முயற்சி சேர்ந்த நான் சொல்றேன், கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். மெல்ல 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 பாயும் தண்ணி கல்லுருவா பாயும். மெல்ல மெல்ல பாயும் தண்ணி கல்லுருவா பாயும். அது போல இந்த மான்குட்டியை பிடிக்கணும், கையில பிடிக்கணும்னு நினைச்சிட்டு வச்சுக்கல, பிடிச்சு போடலாம். சரி, மனசு இருக்கணும், மனசு இருக்கணும். இது வேண்டாம் நம்மளுக்கு, ஆத்துக்கு போனேன் செருப்பு கழட்டணுமே அப்படின்னு போயிட்டோம்னா போனதுதான். நம்ம பழக்கம் எப்படிமா? எப்படி? ஹோட்டலுக்கு போனோமா, சாப்பிட்டோமா, இலைய தூக்கி போட்டு வந்துடணும். இலைய தூக்கி போட்டு வந்துடணும். கக்கத்துல வச்சுக்கிட்டு வந்தோம்னா வியாதி. கண்டிப்பா. கக்கத்துல வச்சுனா ஊர்காட்டு ஞாபகம் நம்ம பின்னாடி கண்டிப்பா. அது மட்டும் தான் புண்ணு வந்துடும். அது போல வேட்டைக்கு போனோமா, மான்குட்டியை பிடிச்சோமா, போயிட்டே இருக்கணும். ஏங்க இன்னவரை யாராவது கையில மான் பிடிச்சிருக்காங்களா? முயற்சி செய்தாலும் முடியாது. ஏன் பிடிக்கல? யார் பிடிச்சிருக்கா? சிவபெருமான் என்று சொல்லக்கூடியவன் இரு விரலை சொல்லிட்டார். அவர் சிவபெருமான் தெய்வம். சரி, நீங்க என்ன பெரிய ஆளா? சொல்லுங்க பாப்போம்.
அவரு சிவபெருமான் தெய்வம் கையில பிடிச்சிருக்காரு. பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்குதுடா சாமி. என்னங்க சொல்றீங்க? இப்ப சிவபெருமான் ஆகப்பட்டவன் தெய்வம் அவர் பிடிச்சிருக்காரு. நீங்க என்ன பெரிய ஆளா? பகவான் பெரியவனா பக்தன் பெரியவனா? ஏங்க பகவான் பெரியவனா பக்தன் பெரியவனா? பக்தன் இல்ல பகவான் தான் பெரியவன். எந்த வகையில பகவான் பெரியவன்? ஏங்க ஒரு கஷ்டம் வந்துச்சா என்ன பண்ணுவோம்? கஷ்டம் வந்துச்சுனா பகவானை நினைப்போம். அவ்வளவுதான் நினைப்போம். ஒரு இன்ப துன்பம் வந்தாலும் அவர் நம்ம எது செஞ்சாலும் அது தெய்வத்தினால தானே. தெய்வத்தை நினைப்போம். அந்த பகவானை சிலையை வடிப்பது யாரு? மனிதன். மனிதன் தான். அதனால பகவான் இருக்குன்னு சொல்றது யாரு? மனிதன் தான் சொல்றோம். மனிதன். நம்ம பகவான் இல்லைன்னு நினைச்சோம்னா பகவானுக்கு வேலையே இல்லை. கண்டிப்பா. சிலையை நம்ம ஆண்கள் சிலையை வடிக்கல அப்படின்னு சொன்னா இறைவன் இப்படி தான் இருப்பான்னு தெரியாது. பகவானை காட்டிலும் பக்தன் பெரியவன். அதனால அதே ராமாயணத்துல பகவானை காட்டிலும் பக்தன் பெரிய ஆள்னு காட்டியிருக்கான். எப்படி? ஆஞ்சநேய பெருமான் தெரியுமா? தெரியுமே. அந்த ஆஞ்சநேய பெருமான் என்ன பண்றா, எல்லாரும் ராமனுடைய பட்டாபிஷேகத்துக்கு வந்திருக்காரு. பட்டாபிஷேகத்துக்கு வருகின்ற பொழுது விஸ்வாமித்திர மகரிஷி வர்றாரு. நாரதர் என்ன பண்றாரு, ஆஞ்சநேயா எல்லாரையும் நீ வரவேற்கிறார், எல்லாரையும் நீ வரவேற்கிறார். விஸ்வாமித்திர மகரிஷி வர்றாரு. இந்த விஸ்வாமித்திர மகரிஷி வர்ற பொழுது அவரை எந்த வகையிலும் கூப்பிடாது. எப்படியும் கூப்பிடாது. அவரை மதிப்பு கொடுக்காது. ஏன்னு கேட்கிறேன். அவரோ என்னுடைய பகவானுக்கு குருநாதர், அவரை போயிட்டு நீ கூப்பிடாதுன்னு சொல்றீங்க அப்படி கேட்ட. நான் சொன்னேன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். நீ கூப்பிடாதுன்னு சொல்றாரு. சரி, நீ என்ன பண்றாரு, விஸ்வாமித்திர மகரிஷி வர்றாரு. விஸ்வாமித்திர மகரிஷியை கூப்பிடல, பாக்கி எல்லாரையும் வந்தவங்களை பூரா வாங்க 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 உட்காருங்க, அதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு ஆஞ்சநேய பெருமான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த நாரதர் என்ன பண்றாரு, விஸ்வாமித்திர மகரிஷிட்ட சொல்றாரு, சுவாமி இந்த பத்தியில அந்த ஆஞ்சநேய குரங்கு பயலுக்கு உள்ள சேட்டையை பத்தியில எல்லாரையும் குரங்கு ஆஞ்சநேயரை பார்த்து சொல்றாரு. பேசுங்க. நாரதர் போயிட்டு விஸ்வாமித்திர மகரிஷிட்ட, இந்த ஆஞ்சநேயரை பார்த்தீல குரங்கு எல்லா பயலையும் கூப்பிடுறேன், ஆனா நீங்க யாரு? ராமனுக்கு குருநாதர், ராமனுடைய புகழை வெளியில கொண்டு வந்து நீங்க உங்களை கூப்பிட பத்தியல, உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இல்லை பத்தியல, அவனை ஏதாவது பண்ணணும்னு சொல்லிவிட்டாரு. சரி, விஸ்வாமித்திர மகரிஷிக்கு கோபம் வந்துச்சு. விஸ்வாமித்திர மகரிஷிக்கு கோபம் வந்து என்ன பண்ற, ராமன்ட்ட போற, ராமா என்னை இந்த சபையில ஒருத்தன் அவமதிச்சிட்டான், என்னைய இந்த சபையில என்ன அவமதிச்சிட்டான். அவன் என்ன, அவன் யாராக இருந்தாலும் நான் கொள்வேன், யாராக இருந்தாலும் கொள்வேன். அப்ப சொல்லுகள் போது யாரு கேட்க, அந்த ஆஞ்சநேய பெருமானை கூப்பிடுறேன். ஆஞ்சநேய பெருமானை கூப்பிட்டு என்ன பண்றான், நான் உன்னை கொல்ல போறேன்னா அவன் எதுவுமே சொல்லல. அவன் எதுவுமே சொல்லல. உங்க கையால நான் சாகிறது பெருமை, உங்க கையால நான் சாகிறது பெருமை அப்படி என்ன பண்ணேன், அவன் நின்ன இடத்துல நின்றுக்கிட்டு ராமனுடைய நாமத்தை உச்சரிச்சான். ராமனுடைய நாமத்தை ராம் 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 என்று உச்சரிச்சான். ராமனாகப்பட்டவன் வெள்ள தொடுக்கிறான், வெள்ள எடுத்து அம்ப தொடுக்கிறான், போடுறான். ஆஞ்சநேய பெருமான்ட்ட போனோம்னா கூர் மழுங்கி கீழே விழுது. எப்படி கூர் மழுங்கி விழுகுது. அப்பதான் மறுமுறை என்ன பண்றான், மறு அம்பை தொடுக்கிற பொழுது விஸ்வாமித்திர மகரிஷி நிறுத்துறாரு. ராமா உன்னை காட்டிலும் உன்னுடைய நாமத்துக்கு மதிப்பு அதிகம்டா, உன்னுடைய நாமத்துக்கு மதிப்பு அதிகம். அவன் நீ அம்ப தொடுக்கிற, அவன் உன்னுடைய நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டு இருக்கான், உன்னுடைய நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் இடத்துல போன அம்பாகப்பட்டது கூர் மழுங்கி கீழே விழுகுது. சரி, பகவானை காட்டிலும் பக்தன் பெரியவன் அப்படின்னு எடுத்துக்காட்டேன். அப்ப அந்த பகவானை காட்டி பக்தன் தானே பெரியவன். இதே ராமாயணத்துல கம்பர் வந்து உயிரிழப்புன்னு சொல்லுவாங்கல்ல, கம்பர் வந்து உயிரிழப்பு. இப்ப இறந்த உயிர் வந்து திரும்ப வருமா? இதே என்னது வந்திருக்கா? எங்க வந்திருக்கு? தெய்வத்தால வந்ததா மானிட பிறவியால வந்ததா? இப்ப நீங்க சொன்னீங்க பக்தன் பெருசா பகவான் பெரியவனா சொன்னீங்க. அந்த பகவானால அந்த உயிர் வந்துச்சா இல்ல அந்த பக்தனால உயிர் வந்துச்சா? பக்தனுடைய முயற்சியினால் பகவான் கொடுத்தான். இங்க பாருங்க, பக்தன் தானே, அவங்களால தானே உயிர் வந்தது. யாருனால? பகவானால உயிர் வந்தது. பகவான் வந்து நேரடியா வந்து சொன்னாரா ஏங்க உயிரை கொடுப்பணும்? அப்ப அந்த நாவில இருந்து சொன்னது யாரு? நாவில இருந்து யாரு சொன்னா? யாருக்கு சொன்ன? கம்பருடைய நாவில இருந்தது யாரு? கம்பருடைய நாவிலே சரஸ்வதி. அப்ப அந்த பகவான் தானே பெரிய ஆளு. பகவான் தானங்க பெரிய ஆளு. பகவான் தான் பெரிய ஆளா? பக்தன் தான் பெரிய ஆளு. ஏங்க அந்த இடத்துல கலைவாணி தேவி அந்த வரல, சரஸ்வதியுடைய நாமத்தை வெளியில கொண்டு வந்து சொன்னது யாரு? பக்தன் தானே. சொல்ல வச்சது யாரு? சொல்ல வச்சது சரஸ்வதி. அப்ப யாருங்க? பொண்ணு வேண்டாம், காந்திமதின்னு ஒரு பொம்பளை பிள்ளை. யாரு? காந்திமதின்னு ஒரு பொம்பளை பிள்ளை. சரிங்க. இந்த காந்திமதி எங்க பிறந்துச்சுன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. காந்திமதி என்ன பண்ணதுங்க யாருக்காவது தெரியுமா? தெரியாது.
அந்த காந்திமதியை ஒருவன் ஒரு சிலையை வடிக்கின்றான். காந்திமதியே ஒரு கல்லாக இருந்ததை ஒரு சிலையாக செதுக்கின்றான். யார் செதுக்கிறது? ஒரு சிற்பி செதுக்கின்றான். சரி, சிற்பி செதுக்கி இந்த காந்திமதி என்று சொல்லக்கூடிய பெண்மகளாக போட்டவள் இந்த உலகத்தில் பிரசன்னம் காட்டணும், பிரதிபலிக்கணும் அப்படின்னு சொல்லி யார் வடித்தது? சிற்பி வடிச்சாங்க. பெருமாள் ராஜ் என்று சொல்லக்கூடிய சிற்பி காந்திமதியை செதுக்கி இப்ப இந்த உலகத்தை கொடுத்திருக்கானா யாரு காரணம்? காந்திமதி காரணம் இல்ல. காந்திமதியை சிற்பி என்று சொல்லக்கூடிய பெருமாள் செதுக்கலாமதிகளா? ஏங்க அவருக்கு தான் பெருமை. அந்த இடத்துல காந்திமதிங்கிறவங்க இல்லனாலே அவர் சிற்பின்னு வெளியே தெரிஞ்சிருக்காது இல்ல. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கமா. இல்லங்க இருங்க, அவர் இருக்காருல்ல, அவர் சிற்பியா இருந்தாலும் கல் இருந்தா தானே செதுக்க முடியும். கல் இல்லாம நான் பெரிய சிற்பி சொல்லிக்க முடியுமா? கற்றோருக்கு எங்கே சென்றாலும் சிறப்படாது. சென்றடலாம் சிறப்பு. சிற்பி காந்திமதியை செதுக்கினா மட்டும் சிற்பி கிடையாது. காந்திமதியை மட்டும் செதுக்கினா மட்டும் சிற்பி கிடையாது. சரி, அவன் ஒருத்தன் கண்ணு தெரியாம ஒரு சிற்பத்தை வடித்தான். கண்ணே தெரியாமல் ஒரு சிற்பியாக முருகனை அடிச்சுட்டான். சரி, முருகனுடைய சிலையே ஒரு சிற்பியாகப்பட்ட வடிச்சுட்டான். அற்புதமா இந்த சிலையாகப்பட்டது இருக்கு. அற்புதமா இந்த சிலையாகப்பட்டது இருக்கு. சரி, இது மாதிரி இனிமே இந்த சிலையே செய்யக்கூடாதுன்ட்டான். இனிமே இந்த மாதிரி சிலையை வேற யாருக்கும் செய்யக்கூடாதுன்னு ஒண்ணா ஒரு விரலை வெட்டினேன். ஐயோ, மறுபடியும் என்ன பண்ண? ஒரு விரல் வெட்ட வச்சு அதே மாதிரி மறுபடியும் சிலை செஞ்சான். 4 விரல்களை வச்சு. இனிமே என்ன பண்ண? இனிமே பண்ண விடக்கூடாதுன்னு கண்ணை நோண்டி விட்டான். சரி, கண்ணை நோண்டி விட்டான். அடுத்த பார்த்தான் இதே மாதிரி ஒரு சிலை வேணும். ஐயா எனக்கு கண்ணு தெரியாது, கண்ணு தெரியாது, ஒரு கல்லை கொண்டாந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ண? அதே கல்லு அதே மாதிரி சிலையே கண்ணு தெரியாத சிற்பி என்று சொல்லக்கூடிய செதுக்கு அவன் தான் எண்கண் முருகன் என்று சொல்லக்கூடிய. எண்கண் முருகன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கு. எண்கண் முருகன் என்று சொல்லக்கூடிய. அப்ப ஒரு சிற்பி என்று சொல்லக்கூடிய எப்படி வேணாலும் செதுக்குவேன், எப்படி வேணாலும் செதுக்குவேன். ஆனா தாங்கணும்ல. ஆமால, இந்த காந்திமதி தாங்கணுச்சு இல்ல. எவ்வளவு கொடுத்தாலும் தாங்கக்கூடிய தன்மை இருந்ததுனால தானே சொல்லிக்குது. அது போல சிற்பி நினைச்சாத்தான். சிற்பி நினைக்கலன்னு வச்சுக்கல என்ன பண்ண முடியும்? ஒரே அடி அடிச்சு கழுத்தை தூக்கி போட்டு போறான். என்னது? அப்ப இந்த சிலை எதுக்கு ஆகாது? அடுக்கு ஒரு பக்கம் ஓரமா இருக்கும். அப்ப இந்த பகவானை உருவத்தை வடித்து இப்ப ஒண்ணு வேண்டாம். இந்த காந்திமதிக்கு பெருமை யாரால? சிற்பி செதுக்குனாருல பெருமாள் வச்சிருக்காங்களாவும். அப்ப பகவானுக்கு தானே பெருமை, பக்தன் தானே பெருமை. ஏங்க பக்தனுக்கு பெருமைனா பகவானுக்கு பெருமையா? பகவானுக்கு தான். நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. உங்க மானிங்க வந்திருக்குன்னு சொல்றீங்க. என்ன ஒரு விஷயம் சொல்றேன், என்ன? பகவானை காட்டிலும் பக்தன் பெரியவன் அப்படி நீ உன்னுடைய வாதம். என்னுடைய வாதம் பக்தனாகப்பட்டவன் பெரியவன். பக்தன் பெரியவனா? பக்தன் பெரியவன். ஏங்க அந்த இடத்துல பகவான் இருந்ததனால தானங்க பக்தனுக்கு பெருமையே. நான் சொல்றேன் கேட்டுக்க. என்னங்க? மகாபாரதம் தான். மகாபாரதத்துல கர்ணனாகப்பட்டவன் இறக்குறான். சரி, கர்ணன் சாதாரண மனிதன். கர்ணன் சாதாரண மனிதன். சரி, இறக்கும் தருவாயில யாரு போயிட்டு யாசகம் கேட்டது? யார் கேட்டது? கிருஷ்ணன் ஆகப்பட்டவன் கேட்கிறான். அவன்கிட்ட போயிட்டு இறக்கின தருவாயில ஐயா ஒரு வயதுனாக வேடமிட்டு ஐயா எனக்கு ஒரு யாசகம் செய்யணும் அப்படின்னு கேட்கிறான். யாசகம் செய்யணும். அப்பதான் கர்ணன் சொல்றான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து எதை கேட்டாலும் கொடுத்துருப்பேன், எதை கேட்டாலும் கொடுத்துருப்பேன். இப்ப வந்து கேட்கிறிய என்னிடத்துல இருப்பது உயிர் மட்டும்தான். என்னிடத்துல இருப்பது உயிர் மட்டும்தான். இறக்கும் தருவாயில கூட இல்லைன்னு சொல்லாம இருக்கணும். இறக்கும் தருவாயில கூட இல்லைன்னு சொல்லணும். என்னிடத்துல இருக்கிறத மட்டும் கேளுனா. யாரு கேட்டா? கிருஷ்ணனாகப்பட்ட கேட்கிறேன். நீ செய்து வைத்த புண்ணிய தர்மத்தை தாரை பார்த்துக்குறான்னு கேட்டான். சரி, நான் செய்த புண்ணிய தர்மத்தை தாரை பார்த்துக்குறான்னு. இறக்கும் தருவாயில தன்னுடைய மார்புகளை பதித்து அன்பாகப்பட்டதை உடுக்குன பிடிங்க என்ன பண்ண? ரத்தம் என்று சொல்லக்கூடிய குருதியை கைனால பிடிச்சு யார்கிட்ட கொடுத்த? கிருஷ்ணர்கிட்ட. அவனுடைய கை எங்க இருந்துச்சு? எங்க இருந்தது? கீழே இருந்தது. பகவானுடைய கை கீழே, பக்தனுடைய கை மேல. அந்த ரத்தம் என்று சொல்லக்கூடிய குருதி அவனுடைய கிருஷ்ணனுடைய கையில படும் பொழுது அவனுக்கு ஒரு ஞானம் பிறந்தான். யாருக்கு? என்ன ஞானம்? கடவுளுக்கே ஒரு ஞானம் பிறந்தான். என்னது? அவனுக்கு கொடுக்கணும்னு மனசு வந்துச்சு பாருங்க. கொடுக்கணும்னு. உனக்கு என்னடா வேணும்னு கேட்டேன். யாரு கேட்டா? யாரு கேட்டது? கிருஷ்ணன் வந்து யார்ட்ட கேக்குறாரு? உனக்கு என்னடா வேணும்னு கேட்டேன். அப்பதான் அவன் சொல்றான், நீனு என்னிடத்துல யாசகம் கேட்கிற, நீனு என்னிடத்துல யாசகம் கேட்கிற, இப்ப போயிட்டு என்னிடத்துல கேட்கிறிய எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பொழுதுதான். அப்பதான் அவனுடைய சுய உருவத்தை காட்டுகிறான். யாரு காட்டினது? கிருஷ்ணனுடைய உருவத்தை காட்டினான். அப்பதான் அவன் சொல்றான், என்ன சொன்னாரு? யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு இறக்கும் தருவாயில. உன்னுடைய திருமுடியதுக்கு யாரையும் உருவத்தை பார்த்தது கிடையாது.
இறக்கும் தருவாயில எனக்கு கிடைச்சிருக்கு, இதுவே எனக்கு போதும் போதும் இதுவே எனக்கு போதும். இல்லடா ஏதாவது கேள்றான், ஐயா வேண்டாம் எதுவுமே வேண்டாம் இல்ல கேளுன்னு கேட்டேன். பிறவி என்று சொல்லக்கூடியது வேண்டாம், பிறவி என்று சொல்லக்கூடியது வேண்டாம். ஒருவேளை மீண்டும் பிறந்தன்னா இல்லை என்று சொல்லாத மனம் வேண்டும். எப்படிங்க? அந்த பிறவில எல்லாருக்கும் தர்மம் பண்ணிட்டேன், சரி யார் எதை கேட்டாலும் கொடுத்துட்டேன். பிறப்பு என்று சொல்லக்கூடியது எனக்கு வேண்டாம் வேண்டாம். ஒருவேளை நான் பிறந்துட்டேன்னா அந்த இல்லைன்னு சொல்லாத மனசு வேணும் அப்படின்னு கேட்கிறேன். சரி, அப்ப அந்த இடத்துல பகவானை காட்டிலும் பகவானுக்கே கொடுத்தவன் யாரு? கரணாகப்பட்டவன். பெரும் மதிப்பு இருக்குல்ல. இது போல நிறைய உதாரணம் சொல்லுவேன். இருந்தாலும் மனத்தடி வந்திருக்கீங்கல்ல, இப்ப என்னங்க பக்தனை காட்டிலும் பகவான் பெரியவன் சொன்னீங்கல்ல. ஆமா, அதான் ஒண்ணு சொல்லுங்களேன் பாப்போம். ஏங்க அதான் சொன்னேன். அப்ப அந்த இடத்துல வந்து அந்த பக்த தெய்வம் இருந்ததுனாலதானே அந்த பக்தன் வந்து உயிர் எழுப்ப முடிஞ்சது. அதே அப்ப அந்த இடத்துல உயிர் எழுப்பலனா இந்த ராமாயணங்கிறத அரங்கேற்றம் பண்ணிருக்க முடியுமா? முடியாது. சொல்லுங்க பாப்போம். முடியாது. இதே இதிகாசம்ங்கிற ராமாயணத்துல நம்மளுக்கு ஒண்ணு கிடைச்சிருக்குமா? கிடைக்காது இல்ல. இதே என்னது, முருகன் வராரு, யாருக்கு அருள் காட்சி தராரு? அருணகிரிநாதருக்கு வராரு. வந்து அந்த சஷ்டி எழுதுவதற்கு அடி எடுத்து கொடுத்தாருல்ல, அந்த இடத்துல அந்த தெய்வம் வரலன்னா எப்படிங்க பக்தனுக்கு பெருமை? சொல்லுங்க பாப்போம். பக்தனுக்கு எப்படிங்க பெருமை? எப்படி பெருமை? இறந்த போகிற இப்ப அவருடைய பேர் என்ன? யாரு பேரு சொன்னீங்களே, யாருக்கு அருள் காட்சி கொடுத்தாரு? அருணகிரிநாதருக்கு. அருணகிரிநாதருக்கு. அவருக்கு முன்னாடி பேர் என்ன? அருணன். அருணன். அப்ப அருணகிரிநாதருக்கு பேர் வர யார் காரணம்? அந்த பக்தனுக்கு பேர் வர யார் காரணம்? பக்தன் தான், பகவான் தான். பகவான் தானங்க. பகவான் தான். அத பகவான் பெரிய ஆளு சொல்றல்ல, அப்புறம் என்ன நீங்க பேசுறீங்க? தெரியாதுமா, இங்க பாருங்க சொல்றேன். பகவானை காட்டிலும் எந்த ரூபத்திலையும் பக்தன் தான் பெரிய, பக்தன் தான் பெரிய ஆளு. அருணகிரிநாதர் யார் அப்படின்னு கேட்டா ஒரு குஷ்ட நோயாளி. ஆமா, பெண் பித்தன். பெண்கள் மேல ஆசை வச்சு உடம்பே இதாயிடுச்சு. ஏன் பெண்கள் மீது ஆசை வச்சா? அப்படி ஒரு ஆசை தான் அவனுக்கு. இப்ப நீங்க எப்படி மான்குட்டி மேல நீங்க எப்படி ஆசை? வேற கதையே இருக்கு. பெண்ணால இவன் ஏன் பெண் பித்தனாக இருக்கு, வேற கருத்து இருக்கு. என்ன கதை? அங்கெல்லாம் போக வேண்டாம். அருணகிரிநாதருக்கு வருவோம். அருணகிரிநாதர் பெண் மீது அதிகமாக மோகமாக இருந்தால குஷ்டம் தொழுநோய் வந்துருச்சு. கண்டிப்பா. அப்ப அவருக்கு என்ன பண்றாரு, கடைசி நேரத்துல என்ன பண்றாரு, யாராவது ஒரு பெண்ணோடு கூடணும் அப்படின்னு வச்சு தன்னுடைய அக்கா கிட்ட கேட்கிறாரு. அப்ப அவர்கிட்ட இருந்து பல பெண்களை போய்த்து கேட்கிற, யாருமே வர முடியாதுட்டாங்க. ஏன்னா அவங்க தம்பிக்கு தான் அந்த குஷ்ட நோய் இருக்குல்ல. ஏன் தொழுநோய்க்காரல வந்து காமம் அதிகம், காமம் என்று சொல்லக்கூடியது அதிகம். சரி, அப்ப வர முடியாதுன்னு சொல்லிக்கின்ற பொழுதுதான் யாருமே வள்ளி அப்படி சொல்லிக்கின்ற பொழுது அவனுக்கு என்ன பண்றான், நான் இப்பொழுது பெண்ணோடு கூடணும் அப்படின்னு சொல்லிக்கின்ற பொழுதுதான் தன்னுடைய சகோதரியாகப்பட்ட நானும் பெண் தாண்டு தன்னுடைய முந்தானையை நிற்கின்றான். முந்தானையை அக்கா சொல்றா. பார்த்தவன அவனுக்கு ஒரு ஞானம் பிறந்தது. ஆகா, கறந்த இடத்தை நோக்குதடா இந்த பேதை மனமாக போட்டு தன்னுடைய சகோதரியே இப்படி வந்துட்டாலே, வந்துட்டோமே, இனிமேல் இந்த உயிரை இந்த பூலோகத்தில் வைத்துக்கிற கூடாதுன்னு என்ன பண்றான், இறைவனிடத்துல நம்மளுடைய உயிரை ஒப்படைச்சிடணும்னு திருவண்ணாமலையில கிளி கோபுரத்துல ஏறி, நான் கேட்கிறேன், திருவண்ணாமலையில் ஏறாரு. சரி, திருவண்ணாமலையில் இருக்கு யாரு? திருவண்ணாமலை யார் இருக்காரு? அண்ணாமலையார். அங்கே பத்தியா முருகனை கூப்பிட்டாரு. ஏங்க அங்கே பத்தியா முருகனை கூப்பிட்டாரு? அந்த இடத்துக்கு வந்து அருள் காட்சி கொடுத்தது முருகன் தானே. இது பெரிய நாயகம்பாள். சரி, இந்த பெரிய நாயகம்பாள் கோபுரத்தை மேல இருந்து நம்ம குதிச்சா அப்படி சொன்னா பெரிய நாயகம்பாளை தான் கூப்பிடணும். அதை விட்டு வேற தெய்வத்தை ஏன் கூப்பிட்டாரு? ஏங்க அந்த இடத்துல சாகு போகும்போது என்ன சொன்னாரு? அதான் தோணி இருக்கு. மேல இருந்து குதிக்கின்ற பொழுது முருகா அப்படின்னு கூப்பிட்டாரு. சரி, முருகான்னு கூப்பிட்டோன்னே முருகன் தாங்கி பிடித்தான். முருகன் தாங்கி பிடித்து இந்த பூலோகத்தில் நீ அடுப்புன்னா சாதிக்க வேண்டியது நிறையா இருக்கா, நீ சாகரிக்கா பிறந்தா அப்படி சொல்லி அவனுடைய நாவிலே ஓம் என்று சொல்லக்கூடியது எழுதுனா என்னுடைய புகழை பாடுறான்னு சொன்னேன். முத்தை திரு பத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சிரவணம் முத்துக்குரு முத்துக்குரு என்ன போதும் அப்படிங்கறத நாவல எடுத்து கொடுக்குறாரு. புகழ் என்று சொல்லக்கூடியதை பாடுன. அப்ப அந்த இடத்துல யாருங்க பெரிய ஆளு? யாருக்கு செஞ்சேன்? யாருக்கு? பக்தனுக்கு தான் செஞ்சேன். இறைவன் என்று சொல்லக்கூடிய பக்தனை சோதிச்சு பார்ப்பேன். ஆனா எந்த நேரத்திலையும் கைவிட மாட்டான். சரி, எந்த நேரத்திலையும் கைவிட மாட்டான். கெட்டவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான் இறைவனாகப்பட்டவன். ஆனா ஒரு நேரத்தில் கையை விட்டுருவான். மேல அப்படியே பறந்து போய்கிட்டு இருக்கேன் அப்படி சொன்னா உயரத்தில் இருப்பேன். ஆனா பார்ப்பேன் எந்த நேரமும் ஆண்டவனே நான் கும்பிடுறேன், என்னைய வந்து ஆண்டவன் கண்ணெடுத்து பார்க்க மாட்டேங்கிறானே, எந்த கெடுது நல்லதை பண்ணாம கெடுதலா பண்ணிக்கிட்டு இருக்கானே, இவன் அந்த ஆண்டவன் அப்படி வச்சிருக்கானே அப்படின்னு என்ன பண்ணுவேன், அவனை பார்த்துட்டு இறைவனை திட்டுவேன். ஆனால் விழுவாருன்னு தெரியாது, எப்ப கீழே விழுந்தானே எந்திரிக்க முடியாத அளவுக்கு வந்துடுறான். ஆனால் பகவானை பக்தனை பகவான் எப்பொழுதும் கைவிடவே மாட்டான். சோதிச்சு கொடுப்பான். சோதிச்சு பார்த்தாலும் எப்படியாவது நம்ம இடத்துல வந்து சேர்ந்துடுறானா அப்படின்னு பார்ப்பான்.
அப்ப அருணகிரிநாதரை சோதித்து பார்த்தான். கடைசி நேரத்துல அவனை காப்பாற்றி அவனுடைய புகழை வெளியில கொண்டு வரணும்னு வந்தது யாரு? முருகப்பெருமானாக என்று சொல்லக்கூடிய அருணகிரிநாதர் வந்து புகழை வந்து யார் கொண்டு வந்தது? முருகப்பெருமான் தான் கொண்டு வந்தாரு. அருணகிரிநாதருடைய முற்பிறவியை எடுத்து பார்த்தோம்னா தெரியும் ஏன் அருணகிரிநாதர் இப்படி பிறந்தாரு, அவர் யாருக்காண்டி பிறந்தாரு அப்படிங்கிற விஷயத்தை அவளுடைய தாயாகப்படும் சகோதரிகிட்ட சொல்லிட்டு போய்த்தா. யாரு? சகோதரிகிட்ட சொல்லிட்டு போய்த்தா. இல்லாட்டி இவ்வளவு குடும்பம் பண்ண ஆம்பளை வச்சிருப்போமா? எப்படி? எந்த பொம்பளையும் பொண்டாட்டியா வச்சிருக்காது. கூட பிறந்த சகோதரி ஏன் இவன் தொழுநோயா இருந்தாலும் ஒரு பெண்மகள்கிட்ட கூடன்கிட்ட பொழுது ஒவ்வொரு வீடா போயிட்டு வந்தா. ஏன்? அவனுடைய பிறப்பு ரகசியத்தை தாய் என்று சொல்லக்கூடிய போயிட்டா சொல்லிட்டா. இவனை என்ன கேட்டாலும் செஞ்சு கொடு, இவன் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடு, எந்த நேரத்திலையும் மண்ணம் கோன்றது மாதிரி இவனுக்கு தான் நடந்துக்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு போய்த்தா. இவன் ஒரு ஞானியாக வருவான் என்று சொல்லக்கூடியது கணிச்சு அவ சொல்லிட்டு போய்த்தா. அதனாலதான் அவன் செய்யல. இல்லாட்டி இல்லனா ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட கேட்டு நான் எனக்கு ஒரு பெண்ணு வேணும், நீ போய் பார்த்துட்டு அதனமா இருப்பாளா? எப்படி இருப்பா? தூங்க இல்லைன்னு ஒன்று கள்ளத்துக்கு போட்டு கொண்டு விடுவா, இல்லை சோத்துல விஷத்தை வச்சு கொண்டு விடுவா. அந்த மாதிரி பெண்கள் தான் நிறைய இருக்காங்க. அப்ப பக்தன் நினைக்கணும், இந்த பகவானை இப்படித்தான் நம்ம வணங்கணும், இப்படித்தான். இந்த பொண்ணு வேண்டாம். சரி, இந்த கோவிலை கட்டினது யாரு? பக்தன் தானே. ஆமா, இந்த கோவிலுக்கு எல்லாம் நடத்துறது யாரு? பக்தர் தான். பக்தன் தானே. சரி, இந்த கோவிலை சிறப்படை செய்யறது பக்தன் இல்லாட்டி சிறப்படை முடியாது இல்ல? அடையாதுல்ல, முடியாது. அப்ப பக்தன் நினைச்சாதான் பகவானுக்கு பெருமை. இப்ப நீங்க பக்தர் தான் பெரிய ஆளுங்க. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போறான். சரி, யாருமே போகலாட்டி ஐயப்பன் கோயிலுக்கு ஆடுக்கலாம் இருக்கும். கண்டிப்பா யாருமே போகலாட்டி ஐயப்பன் தெரியுமா? தெரியாது. தெரியாது. சரி, மாலை போட்டு போறாங்கல்ல. ஆமா, ஏன் மாலை போட்டு போறாங்க? அங்க தெய்வத்தை பார்க்கணுங்கிறதுனால மாலை போட்டு போறாங்க. அந்த இடத்துல தெய்வம் இல்லனா இவங்க மாலை போட்டு போவாங்களா? யாரும் போக மாட்டாங்க. போக மாட்டாங்கல்ல. அப்ப அந்த இடத்துல தெய்வம் இருக்கிறதுனால தானே போறாங்க. அந்த தெய்வத்தை வடித்தது யாரு? மனிதன் தானே. தெய்வத்தை உருவாக்குனது யாருமா? மனிதன் தான். மனிதன் தானம்மா. அப்ப அந்த தெய்வத்தை மனிதன் என்று சொல்லக்கூடியதன் வகுத்தான். அதை இப்படித்தான் வணங்கணும்னு யார் வச்சான்? மனிதனாகப்படும் தான் வச்சான். தெய்வமா சொன்னுச்சு. இருங்க, மனிதர் பேசிலேயே வெடிச்சார்ல, அந்த மனிதனை படைச்சது யாரு சொல்லுங்க? இப்ப சொல்லுங்க. இப்ப இவ்வளவு மனிதனை படைச்சது யாருங்க? மனிதனை படைத்தது யாரு? பிரம்மா படைத்தான். அது அவர் யாரு? தெய்வம். அப்ப அவர் இல்லன்னா மனிதங்கிறவங்கள இருந்திருப்போமா? இருக்காது. இருக்காதுல்ல. அப்ப யாரு பெரிய ஆளு? பகவான் என்று சொல்லக்கூடிய இறைவன். சரி, இப்ப பிரம்மா, விஷ்ணு, சிவபெருமான். சிவபெருமான். மூன்று தெய்வங்கள் இருக்காங்க. மூன்று தெய்வங்கள். ஆமா. ஆதி முதல்ல தோன்றது யாரு? யாரு? சிவபெருமான் தான் தோன்றாரு. ஆதியும் அவரே, அந்தமும் அவரே சொல்லுவாங்க. ஆதியும் அவரே, அவரு அந்தமும் அவரு. இது எந்த புராணத்துல இருக்கு? எதுல? சிவபுராணத்தை எடுத்து படிச்சோம்னா சிவபெருமான் தான் முதன்மை. பராபரத்திலே பரந்தோன்றி, பரத்திலே சிவன் தோன்றி, சிவத்திலே சக்தி தோன்றி, சக்தியிலே நாதம் தோன்றி, நாதத்திலே விந்து தோன்றி, விந்துல வாயு தோன்றி, வாயுவில அப்பு தோன்றி. சரி, இப்படித்தான் வரும். இதே தேவி பாகத்தை எடுத்து படிங்களே, சக்தி தான் வளம்புரி சங்கிலிருந்து தோன்றினா. சரி, சக்தி தான் வளம்புரி சங்கிலிருந்து தோன்றினா. முதல்ல ஒரு பெண்ணு தான் இந்த உலகத்தில் தோன்றினா. அந்த உலகத்தை தோன்றும் தனக்கு ஒரு துணை வேணுங்கிறக்காண்டி ஒருத்தரை படைத்தாள். அவ என்ன பண்ணா? அதில் இருந்தால் மகாவிஷ்ணு தங்கை என்று வந்தான், பிரம்மா தங்கை என்று வந்தான், விநாயகர் பெருமானோட தாய் என்று வந்தான், கடைசியாக வந்தவன் தான் சிவபெருமான் பெண்ணே என்று வந்தான். சரி, அப்போ ஒவ்வொரு புராணங்களை எடுத்து படிக்கின்ற பொழுது அதில் அவங்க தான் பெரிய ஆள். சரி, இந்த உலகத்தில் பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய உற்பத்தியாகின்ற பொழுது இறைவனாகப்பட்ட தோன்றது யாருன்னா சிவபெருமான் தான். அதுதானே சொல்லுவோம். இந்த சிவபெருமானை மனிதனை ஏன் படைச்சான்? ஏன் மனித சிவபெருமான் தான் மனிதன் படிச்சாரு? சிவபெருமானு ஏன் பிரம்மாவுக்கு ஒரு வேலை கொடுத்தா, நீ படைப்பு தொழில் எடுத்துக்க, நீ காக்கும் தொழில் எடுத்துக்க அப்படின்னு ஏன் கொடுக்குறாரு? எல்லா வேலையும் நம்மளே பார்க்க முடியாது. சரி, எல்லா வேலையும் நம்மள தலைவர் ஒரு ஆள் இருந்தா எல்லா வேலையும் பார்க்க முடியுமா? தலைவர், செயலாளர், பொருளாளர் இருக்கா இல்ல? அது போல நீங்க ஒவ்வொரு பதவி எடுத்துக்கங்கப்பா, நீங்க ஒவ்வொரு வேலையும் செய்யுங்கன்னு சொல்றாரு. சரி, பிரம்மா ஏன் படைச்சான்? படைக்காம விட்டுட்டான் அப்படின்னு சொன்னோம்னா இந்த உலகத்துல யாராவது இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஒரு பெண்ணை படைத்திருந்தால் ஒரு ஆணை கண்டிப்பாக படைத்திருப்பான். சரி, ஒரு ஆணை கண்டிப்பாக படைத்திருப்பான். அதுக்குதான் சொல்லுவாங்க சாடிக்கு எந்த மூடிடான். சாடிக்கு எந்த மூடி. ஒரு சட்டின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு மூடின்னு ஒண்ணு இருக்கும். இப்ப ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குச்சுன்னா, ஏதா உன் மகளுக்கு கல்யாணம் ஆகலையா, உன் பையனுக்கு கல்யாணம் ஆகலையா, என்ன பண்றது? ஆண்டவன் எழுதிட்டான், எங்கேயாவது என் பிள்ளைக்கு ஒரு சட்டின்னு செஞ்சுருப்பான், மூடின்னு ஒண்ணு இருக்கும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல மனிதன் என்று சொல்லக்கூடிய நம்மளை வணங்குறதுக்கு வேணும், அப்படின்னு நம்மள வணங்குறதுக்கு வேணும். அப்ப என்ன பண்ணுனா மனிதனை உருவாக்குனா. சரி, மனிதனை உருவாக்குனா. உருவாக்கி என்ன பண்ணா? சாதி மதம் எல்லாம் பிரிக்கல. அவன் வேணும் இந்த வேலையை செய்யுங்கடா, இந்த
வேலையை செய்யுங்கடா அப்படின்னு சொல்லி ஆண்களையும் பெண்களையும் படைத்தான். இறைவனை வணங்க வச்சான். இறைவனை வணங்க வச்சான். இன்னைக்கு எத்தனை பேர் ரொம்ப பேர் வந்துடுறாங்க சாமியே இல்லடான்ட்டு. சாமியே இல்லடான்ட்டு. இருக்கிறவனுக்கும் சாமி தான் கருணை காட்டுது, இல்லாதவனுக்கும் சாமி தான் கருணை காட்டுது. அதுக்கு தான் சாமி தான் நம்மள இறைவன் தான் இல்லைன்னு சொல்றானே. இவனுக்கு இந்த நாட்டுல மழை பெய்ய கூடாதுன்னு பெய்யாம இருக்கா? கிடையாதுல்ல. அதான் சொல்லியிருக்காங்கல்ல, நல்லோருக்கு பேய்காலோடி புல்லுக்கு வாங்கிய புசியுமா தொல்லுலகில் நல்லோர் ஒரு உலரை அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. இப்ப எங்களை மாதிரி நல்லவங்களா இருந்தா ஒரு புருஷன் முன்னாடி இல்ல என்ன சொல்றீங்க? ஒரு புருஷன் முன்னாடி சரி உங்களை புருஷன் முன்னாடி ஏங்க நான் உங்களை சொல்லலைங்க. புருஷன் முன்னாடி இருக்காங்க. இந்த புருஷன் முன்னாடி என்று சொல்லக்கூடியது ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருந்தா நல்லது. சரி ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருந்தா நல்லது. ஆமா கணவன் மனைவின்றதாலே ஒற்றுமை. இதுல யாரை இறைவன் சொல்லுவோம், யாரை பக்தன் சொல்லுவோம்? கணவன் மனைவி இல்லையா? கணவன் மனைவில இதுல யார் இறைவன் பக்தன் கேக்குறீங்க? ஆமா யாராவது ஒருத்தர சொல்லுவோம். சரி ஒண்ணு ஆம்பளை சொல்லுவோம், அப்படி பொம்பளை சொல்லுவோம். சரி சரி சொல்லுங்க. இந்த ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருந்தா தான் குடும்பம். அது போல இந்த பக்தனுக்கும் இந்த தெய்வத்துக்கும் ஒற்றுமை இருந்தா தான் இறைவனை நம்ம வணங்கலாம். அப்படியா? பக்தனா இறைவன் பார்ப்பேன். ரெண்டு பேருக்கு ஒற்றுமை இல்ல அப்படின்னு பூட்டிட்டு போயிருவேன். ஏற்கனவே ஒரு கோயில பூட்டி போயிருந்தாங்க. எங்க? கண்ணகி பிறந்த காளிகா தேவி என்று சொல்லக்கூடிய மதுரை மாநகரத்துல. ஏன் பூட்டி போட்டிருந்தாங்க? ஏன் பூட்டி போட்டிருந்தாங்க? அவன் சொன்னதை செய்யல. அவன் சொன்னதை செய்யல. எனக்கு புள்ள இல்லைன்னா புள்ள இல்லாம இருக்கிற பொழுது புள்ளைய கொடுக்க முடியல. இந்த கோயிலுக்கு இனிமே பூஜையே நடக்கணும். ஒரு புள்ள போலயே ஒரு புள்ள ஒற்று மறந்துண்டா ஒரு புள்ள போகல. அப்ப அந்த கோயிலுக்கு என்ன சிறப்பு இருந்துச்சு? எதுவுமே இல்ல. வழிபோக்கா ஒருத்தன் வந்தேன். சரி எண்ணெயை ஊத்தி திரிய போட்டு விட்டேன். எண்ணெயை ஊத்தி திரிய போட்டு விட்டேன். என்னடா பூட்டி இந்த கோயில்ல விளக்கறிது அப்படின்னு பார்த்தானா இல்லையா? சரி அப்ப எதுலையுமே மக்கள் என்று சொல்லக்கூடியது அந்த கோவிலுக்கு இறைவனுக்கு போயிட்டு வந்தா தான் அதனுடைய பெருமை வெளியில தெரியும். அது போல எல்லாரும் தெரியுமா? சரி தெரியாது. இந்த மான்குட்டியை நான் முடிச்சுட்டு போனா தான் என்னோட பெருமை உங்களுக்கு தெரியும். மான்குட்டி வந்திருக்குங்கறீங்க. ஆமா ஏமா இவ்வளவு நேரம் நான் உங்களை நம்பவே மாட்டேங்க. நீங்க என்ன பேசினாலும் உங்களை நம்பவே மாட்டேன். ஏன்னா ஒருத்தவங்க முகத்தை பார்த்தாலே தெரியும் இவங்க உண்மை பேசுறாளா. அகத்தின் அழகு இல்ல பொய் தான். அகத்தின் அழகு முகத்துல தெரியும். முகத்தோட அழகு அகத்துல தெரியுங்க, பின்பத்துல தெரியும். நம்ம கண்ணாடியில நிக்கும் போது நம்முடைய பிம்பத்துல தெரியும். நம்ம சிரிச்சா சிரிக்கும். ஆமா ஆமா நம்ம அழுதா அழுவும். அது போல பின்பத்துல தெரியும்டாங்க. நம்பணும். வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது நமக்கு போடுதா வருகிறது. போடியா 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 ஆயா போடுங்க. மானிங்கு வந்ததென்று மதிமயங்கி இங்கு வந்து நிற்கிறாரு. மானிங்கு வரவில்லை வேடுவரே, மாற்று வழி பார்த்து நீங்க போயிடுங்க. போங்க போங்க வேடுவரே, போய் மான தேடுகளே. போங்க போங்க வேடுவரே, போய் மான தேடுங்களே.
பழுத்திருக்கு இழந்த பழுத்திருக்கு இழந்த பழுத்திருக்கு ஏறி உள்பட்டுமா பாட்டு படிக்கட்டு மயஞ்சோட்ட பொண்டுகளை இளபாலன் நண்டுகளை நறுக்கி பவளங்களா நவரத்தின் நம்மளை மாஞ்சார பக்கத்திலே மயூருடத்தும் சின்னபடமையிடத்தும் சின்னபடமையிடத்தும் சின்னபள்ள பாறையிலிருந்து பாடுங்குரல் கேட்கலைய பாடுங்குரல் கேட்கலைய பாடுங்குரல் கேட்கலைய அட என்னமா என்ன ஜெயிக்கிற என்னம்மா என்ன கேட்கிற என்னமா என்ன ஜெயிக்கிற என்னமா 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 என்ன ஜெயிக்கிற ஏதோ ரசிக்க பார்க்கிற துள்ளிபாடு வந்தாமான எங்கம்மா வந்தமான எங்கம்மான மைக்கா போய் உன்னை தும்படிக்க இன்ப பள்ளிகளை செல்லமா செல்லமா தந்தனத்தாடே தந்தனத்தாடே எல்லோ தன்னாடே நாடாடே தாடே நாடே தன்னாடே நாடாடே தாடே நாடே தந்தானே தந்தானே தானே நன்னானே தந்தானே தந்தானே தானே நன்னானே பாகாடே பாகாடே ஆலமரம் அம்மா ஆலமரம் அம்மா ஆலமரம் இங்கே விழுது பா இங்கே விழுது பாகிறாகிரம் தன்னே நானே 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 ஒரு தன்னே நன்னானே நானே நன்னானே பொதுவாக என் மனசு தங்க ஒரு பொட்டின்னு வந்து விட்டா சிங்கம் நான் உண்மைக்கே சொல்வேன் நான் நன்மைக்கே செய்வேன் வெற்றி மேல் வெற்றி வரும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்த வாழ்வே ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே ஆமோ ஒண்ணு கொடு ஆமோ சொல்லி கொடு அது தாண்டி தோத்த முடிச்சு அது சாமி தோத்த முடிச்சு தாழ் கட்டவ மேல கட்டவ நேரம் வந்துருச்சா ஊர்வலக சேர்ந்திருக்க நேரம் வந்துருச்சா பொன்ன கொடு அடுத்துரைக்கு 10 லட்சம் லாட்டரி உள்ளே அவசரமா உள்ளே வச்சு புத்தடி அடிச்சிருச்சு 10 லட்சம் லாட்டரி அது அவசரமா உள்ளே வச்சு புட்டடி கொடுத்திருந்த சரிகளைய வாங்கடி இப்ப புதுபதமா வழக்கங்களை மாத்தடி தனியனையும் ஓட்டடி இந்த புதுவிதமா வாழ்க்கையத்தான் மாத்தடி வெள்ளி மலை வர்றதில மானு வந்தாங்க மானு ரெண்டாங்க மானு மூணாங்க தேடி டாக் 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 பாரு விட்டாங்க வரவ நச்சாங்க பாரு எந்தாங்க பாரு போங்க தாடே ரன்னாடே தாடே ரன்னாடே தாடே ரன்னாடே தாடே நன்னே தாடே ரன்னாடே தாடே ரன்னாடே தாடே தாடே நன்னே இல்லன்னு சொல்லாம இருக்குன்னு சொல்லி பாருங்களேன் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லனா இல்ல தான சொல்லுங்க. நாம் சந்தோஷமாக இருப்பதை காட்டிலும் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பது அழகடாங்க போய் பேசலாமா சொல்லுங்க பாப்போம். சொல்லலாமே சொல்லலாமா? ஆமா ஏங்க ஒருத்தவங்க மனசு சந்தோஷப்படுங்கிறதுக்காக போய் சொல்லலாமா? ஒருத்தருடைய மனசு சந்தோஷமா இருக்கிறதுக்காக போய் பேசலாமா? பொய் சொல்லலாம். ஆ சொல்லலாம்னா எப்ப சொல்லணும்? எப்ப சொல்லணும்? ஒருவனை காப்பாத்துகிறதுக்கான இந்த பொய்யை சொன்னா காப்பாத்தலாம் அப்படின்னு நினைச்சா காப்பாத்துறதுக்காக சொல்லலாம். சரி. பொய்யே வாழ்க்கையா போயிடக்கூடாது. பொய்யே வாழ்க்கையா போயிடக்கூடாது. பொய் சொன்ன வாய்க்கு என்ன மிஞ்சாது? போஜனம் கிடைக்காது, பொட்டுக்கல்ல கூட கிடைக்காது. பொய் சொல்லலாம். எப்ப எதை சொல்லணுமோ அப்ப சொல்லணும். பொய்யே சொல்லாத மனிதன் யாரு? பொய் சொல்லணுங்கிறீங்க. இல்ல பொய் சொல்லாத மனிதன் யாரு? ஏங்க இப்ப
உங்களை பொய் சொல்லல. நீங்க பத்தியில நான் பொய் சொல்றேன்னு சொல்றீங்க பத்தியா? ஏங்க உங்களை பார்த்தாலே அப்படிதாங்க தெரியுது. பார்த்தா தெரியாதுமா? ஏங்க எனக்கு தெரியுது இல்ல. ஒரு விஷயம் தெரிஞ்சு என்ன? பார்த்தா தெரியாது, பழகி பார்க்கணும். எப்படி பழகி பார்க்கணும்? எப்படிங்க? இல்ல அப்படி சொன்னா இவங்களை பார்த்தவனே தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற விதத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். சரி. அவங்களுடைய குணம் என்று சொல்லக்கூடியதை பழகி பார்த்தா தான் தெரியும். குணம் என்று சொல்லக்கூடியதை பழகி பார்த்தா தான் தெரியும். அதைத்தான் சொன்னேன். வாழ்க்கையிலே ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ரெண்டு விஷயத்தை சரியா பண்ணணும். என்னது? நண்பனை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது சரியா தேர்ந்தெடுக்கணும். நண்பனை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது சரியா தேர்ந்தெடுக்கணும். ஒரு முறைக்கு பல முறை யோசனை பண்ணணும். ஆகா இவங்களை நண்பனை தேர்ந்தெடுக்கலாமா தேர்ந்தெடுக்க கூடாதா, ஒரு முறைக்கு பல முறை யோசனை பண்ணணும். நண்பனா எடுத்ததுக்கு அப்புறம் ஆகா தவறான ஒருத்தனை தேர்ந்தெடுத்துட்டோமே அவரை பார்த்தா இவரை சொல்லிடுவாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. அது போல மனைவியே ஒரு ஆண்மகன் தேர்ந்தெடுக்கிற பொழுது சரியா தேர்ந்தெடுக்கணும். ஒரு பெண்மகளாக தன்னுடைய துணையை தேர்ந்தெடுக்கும் போது சரியா தேர்ந்தெடுக்கணும். இது ரெண்டுலயும் தவற விட்டோம்னு வச்சுங்களேன், வாழ்க்கை சிறப்பா இருக்காது. கண்டிப்பா வாழ்க்கை சிறப்பா இருக்காது. அது போல எதையுமே பார்க்க கூடாது. சரி. நீங்க வெளி தோற்றத்தை பாக்குறீங்க. சரிங்க. வெளி தோற்றத்தை பாக்குறீங்க. சரி. கோழி கூடா இருக்கு, அதை பத்தி தேவையே கிடையாது. கோழி கூடா இருக்கும். குருடா என்ன கண்ணு தெரியாது, அதை பத்தி கவலைப்படக்கூடாது. சரி. குழம்பு ருசியா இருக்கா, சரி, அதைத்தான் பார்க்கணும். மீன் நாறுதுன்னு பார்க்க கூடாது. மீன் நாறுதுன்னு பார்க்க கூடாது. சுவையா இருக்கா, சுவையா இருக்கா, அதைத்தான் பார்க்கணும். நீங்க என்னுடைய உருவத்தை பார்த்துட்டு பொய் சொல்றாங்க நீங்களே நினைக்க கூடாது. பழகி பார்க்கணும். எப்படி அங்க பழகி பாப்போம். இல்ல அப்படியா சொல்ல முடியும்? பொம்பளை போயிட்டது என்னங்க பேசுறீங்க? பேசி பழகி பாப்போமா? அப்படியா? ஆமா. சரி. இது குறிஞ்ச நிலம். சரி. இங்க மான் வாழ தகுதியான இடம் கிடையாது. நான் வாழுதுன்னு சொல்லலையே. அப்புறம் வந்திருக்குன்னு தான் சொன்னேன். ஏங்க நீங்க இங்க எவ்வளவு நேரம் ஆகுது சொல்லுங்க பாப்போம். கொஞ்ச நேரம் இருக்கும். கொஞ்ச நேரம் தான் இருக்குமா? சரி. அவ்வளவு நேரம் அந்த மான் இங்க உயிரோட இருக்குன்னு எப்படிங்க நம்புறீங்க? ஏமா அவசரமா சொல்ல உயிரோட? ஏங்க இங்க நிறைய விலங்கு இருக்குங்க. உயிரோட தான் இருக்கு. உயிரோட தான் இருக்கா? உயிரோட தான் இருக்கு. இல்ல ஏன் இந்த மான் நினைச்சிட்டு இருக்கு? இந்த வேடவர் ஆகப்பட இவ்வளவு நேரம் வந்திருக்கு, கழிச்சு வந்திருக்கு, இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்காரு. நம்மள ஒரு தடவை பிடிப்பாரா? என்னது? நம்மள ஒரு தடவை பிடிப்பாரா? அப்ப அந்த மானுக்கு உங்களுக்கு தெரியும்? தெரியும்ல. என்னங்க சொல்றீங்க? தெரியும். தெரிஞ்சுக்கிட்டீங்க அந்த மான் உள்ள நடிக்குது. அந்த மான் நடிக்குது. ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்குது. தெரியாம இருக்கா? தெரியும். இந்த மான் இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கானே, இந்த பையன் நம்மள ஒரு தடவை தூக்குவானா? என்னது? கூட்டிட்டு போவானா? என்னங்க பேசுறீங்க? மான் வீடியோ தூக்குவானா? நம்மள தூக்கிட்டு போவானா? இல்ல இடையில விட்டுட்டு போயிடுவானா? அப்படின்னு நடிக்குது இந்த மான். சரி. இதுக்கு முன்னாடி மான் பிடிச்சிருக்கீங்களா? என்னுடைய வீரத்துக்கு திறமைக்கு பரிசா ஒரு மான் குட்டி கொடுத்துருக்கா. பரிசா? ஆமா. பாத்தீங்களா? அந்த நினைப்பு தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. இந்த மானை இந்த அம்மாட்ட வாங்கிட்டு போயிடலாம். நான் பரிசா கேட்கலையே. அப்புறம் பிடிச்சிருவீங்களா? அது என்னுடைய திறமைக்கு கிடைத்த பரிசு. இத புடிச்சுக்கிட்டு தான் போகணும். ஆமா. சரி. நான் தெரியாம தான் கேக்குறேன். வீட்ல தான் ஒரு மான் இருக்குல்ல, அப்படி இருக்கும்போது ஏங்க இன்னொரு மானை தேடி வந்திருக்கீங்க? இது உங்களுக்கு நல்லா இருக்கு. என்ன? ஒண்ணுக்கு மதிப்பு கூடவா ரெண்டுக்கு மதிப்பு கூடவா? இல்ல என்ன சொல்றீங்க நீங்க? இல்ல ஒண்ணுக்கு மதிப்பு கூடவா ரெண்டுக்கு மதிப்பு கூடவா? இல்ல நீங்க சொல்ற நினைப்பே வேற மாதிரி இருக்கு. இல்ல நான் கேக்குறேன். ஒண்ணுக்கு சிறப்பு இருக்கு, இரண்டுக்கு சிறப்பு இருக்குங்க. மதிப்பு எதுக்கு அதிகம்? இரண்டுக்கு தான் இருக்கு. 1 ரூபாய்க்கு மதிப்பு அதிகம் இல்ல. கிடையாது. 2 ரூபாய்க்கு தான் மதிப்பு அதிகம். 1000க்கு மதிப்பு இல்ல. 2000க்கு மதிப்பு கூட. மதிப்பு இருக்கு. இன்பம் துன்பம். ஆமா. ரெண்டு இருக்குல. ஆமா. லாபம் நஷ்டம். இரவு பகல், மேடு பள்ளம், சந்திரன் சூரியன், வலது இடது, எல்லாம் ரெண்டு இருக்குல்ல. அதனால அது போல ஒரு மான்குட்டி இருக்கு. சரி. இந்த மான்குட்டியை கொண்டு போய் அதோட நான் சேர்க்கணும். என்னுடைய வாழ்க்கைக்கு 2 தேவைப்படுது. சண்டை வந்துடாத? எதுக்கு சண்டை வருது? ஏங்க ஒரு இடத்துல இன்னொன்று இருக்கும்போது 2க்கு சண்டை வந்துடாதாங்க? இங்கதான் இருக்கு விஷயம். என்னது? வண்டி மாட்டு வண்டி பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். எத்தனை மாடு இருக்கணும்? 2 மாடு வேணும். 2 மாடு. சரி. மாடு 2. ஓட்டுறவன் எத்தனை ஆளு? ஒரு ஆளு. 2 மாட்டை எங்க தட்டுனா சரியா ஓடணுங்கிறது சாரதிக்கு தெரிஞ்சிருக்கணும். சாரதிக்கு தெரிஞ்சிருக்கணும். வண்டி ஓட்டுறவருக்கு. அப்ப எந்த மாட்டை தட்டினா எந்த மாடு எப்படி போகும், எங்கிட்டு திரும்பினா எங்கிட்டு தட்டினா எப்படி போகும் அப்படிங்கிறது சாரதிக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லாட்டி கொண்டு போய் குடஞ்சாச்சு விட்டு போயிடும். அது போல இந்த 2 மான்குட்டி வச்சு ஓட்ட போறது இந்த ராஜாராம். அதனால இந்த மான்குட்டியை எப்படி ஓட்டணுங்கிறது எனக்கு தெரியும். எப்படி ஓட்டணும் நாங்க வண்டியில ஏத்த போறோம். அதனால உங்க மானிங்க வந்திருக்குங்க. நீங்கல மானை பார்த்தது யாரு? நீங்க தானே பாத்தீங்க. உங்க மானை நான் பார்க்கவே இல்லைங்க. உங்ககிட்ட போய் சொல்லணும் எனக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா உங்க முகத்தை பார்க்கும்போது சின்ன பிள்ளையா இருக்கீங்க. சின்ன பிள்ளை தான். சின்ன
சரிங்க, சின்ன பிள்ளையா இருக்கீங்க, உங்களை ஏமாத்த வேணாம்னு நினைக்கிறேன். சிறியவர்கள்லாம் சிறியவர் கிடையாது, பெரியவரெல்லாம் பெரியவரும் கிடையாது. சரி, உங்களை ஏமாத்த வேணாம். அவை பிராட்டிக்கு சிறு பிள்ளையாக இருந்து உபதேசம் செஞ்சான். ஆமா, இல்ல பழம் வேண்டுமா, சுடாத பழமா வேண்டும், அறிவுக்கண்ணை சுட்டி காட்ட ஒரு சின்ன பையன் தானே. பெரிய ஆளு தான் அவை பிராட்டி. ஆமா, அவருடைய அறிவுக்கண்ணை சுட்டி காட்டுது சிறு பிள்ளை தானே. சிறு பிள்ளை தானே. அப்படி இருக்கும்போது அது போல நீங்க என்ன சின்ன பிள்ளை நினைச்சா தவறு கிடையாது. இல்ல வீட்டுல அம்மா அப்பா தேடுவாங்க. யாரு? உங்களை. இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, எதுக்காக வந்து தேடுவாங்க? அதாங்க மான்குட்டியை பிடிக்கிறதுக்கு போனானே, மான்குட்டி என்ன பிடிச்சிடலையே, பிடிச்சிட்டு வரலன்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. பாத்தீங்களா, ஒரு மான வீட்டுல அவங்களுக்கு சிறப்பு இருக்கணும்ல. ஆமா, அதனால மான பார்த்தத நீங்க. ஆமா, உங்களுக்கு மான வேணும்னா எனக்கு மானுக்குரிய அங்க அடையாளத்தை சொல்லுங்க. மானுக்குண்டான அங்க லட்சணங்கள் அப்படி சொன்னீங்கன்னா நான் இருக்கா இல்லையான்னு பாப்பேன். அவ்வளவு குண்டாவா இருக்குது. என்னது?